ஏன்னா உன்னை நல்லபடியா கேக்குறாங்க பாருண்ணா. எதுக்கு நான் அந்த பொண்ணு கூப்பிட்டேன்? அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கச்சுது? தெரியல, எனக்கு தெரியல. டேய், நம்பர் எப்படி உனக்கு கச்சுது? ஐயோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ரெண்டு பொண்ணு தானா? எதுடா அவன் தங்கச்சி கூப்பிடுற? ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எது கூப்பிட்டு எத்தனை பேர் கூப்பிட்டு தெரியும்? திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை தவறான நோக்குடன் வீட்டுக்கு அழைத்ததாக கூறி அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியர் ஒருவரை மண்டியிட வைத்து ஒரு கும்பல் தாக்கிய காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. ஏன்னா உன்னை நல்லபடியா கேக்குறாங்க பாருண்ணா. எதுக்கு நான் அந்த பொண்ணு கூப்பிட்டேன்? அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கச்சுது? தெரியல, எனக்கு தெரியல. டேய், நம்பர் எப்படி உனக்கு கச்சுது? ஐயோ, பழம்பேட்டை அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த அந்த மாணவி பள்ளி செல்ல விருப்பமின்றி வீட்டின் சூழ்நிலைக்காக வேலைக்கு சென்று வருகிறார் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக மாணவி அடிக்கடி விடுப்பு எடுத்ததால் அவரை பள்ளியை விட்டு நீக்க முடிவெடுத்த நிர்வாகம் மாற்றுச் சான்றிதழை வந்து பெற்றுச் செல்லுமாறு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அதே பள்ளியில் கணக்கு பதவியியல் ஆசிரியராக தற்காலிக பணியில் உள்ள தனக்கரசு என்பவர் மாணவியை செல்போனில் தொடர்பு கொண்டு தனது வீட்டுக்கு வருமாறு அழைத்ததாக கூறப்படுகிறது. அவரது பேச்சை மாணவி ஆடியோ பதிவு செய்துள்ளார். தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் மாற்றுச் சான்றிதழ் பெற நாளை பள்ளிக்கு வரவுள்ளதாகவும் மாணவி கூறுவதும் அவரை தனக்கரசு திரும்ப திரும்ப தனது வீட்டுக்கு அழைப்பதும் அந்த ஆடியோவில் பதிவாகி உள்ளது. வீட்டுக்கு வரியா? சும்மாதான். இல்ல சார், எனக்கு உடம்பு சரியில்லைங்க சார். எனக்கு உடம்பு சரியில்லைங்க சார். உடம்புக்கா? வந்து டயர்டா இருக்குதுங்க சார். எங்க இருக்கா? வீட்ல சார். வீட்டுக்கு வரியா? ஹலோ சார். ஹலோ கேக்குதா சார்? கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா? கேக்குதுமா சார், நான் டிசி வாங்க போறேன் சார். ஏச்சன் சார் டிசி வாங்கி சொன்னாங்களா சார்? ஏமா? தெரியலைங்க சார். சரி, வீட்டுக்கு வரியா? என்னத்துக்கு சார்? சும்மாதாம்மா. எனக்கு உங்க வீட்டுல தேவைங்க சார். சரி, எப்போ வர? நானாத்துக்கு சார் வரேன். என்னம்மா? நானாத்துக்கு சார் வரேன். சும்மாதாம்மா. இல்லைங்க சார், நான் இல்லைங்க சார். ஏமா? சார், நான் டிசி வாங்க போறேன் சார். நான் அதை பத்தி பேசிக்கிறேன். இந்த ஆடியோவை கேட்டு ஆத்திரமடைந்த மாணவியின் உறவினர்கள் சிலர் மதுபோதை பழக்கம் கொண்ட தனக்கரசுவை மது அருந்தலாம் என தனியாக அழைத்துச் சென்று தாக்கி உள்ளனர். தனக்கரசுவை மண்டியிட வைத்து மூக்கில் ரத்தம் வரும் அளவுக்கு அந்த கும்பல் தாக்கி உள்ளது. போதையில் தெரியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என தனக்கரசு அந்த இளைஞர்களிடம் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுவது அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளது. நீயும் புள்ளதானே பெத்துக்கிறா? தப்புதான்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேக்குறேன்பா. ப்ளீஸ்பா, தப்புதான்பா பண்ணது. ஏன்னா உன்னை நல்லபடியா கேக்குறாங்க பாருண்ணா. எதுக்கு நான் அந்த பொண்ணு கூப்பிட்டேன்? தெரியலப்பா, எனக்கு போதில்லை. நாங்களும் குடிக்கிறோம் தானா? நாங்களும் குடிக்கிறோம் தான். பாத்தியா, நாங்களும் குடிக்கிறோம் தான். அந்த பொண்ணு அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கச்சுது? யார் மூலியமா போன் பண்ண? உனக்கு எப்படி நம்பர் கச்சுது? நான் எதுவும் பண்ணல. நம்பர் எப்படி கச்சுது? சத்தியமா கிடையாது. நம்பர் எப்படி கச்சுது? அப்ப எப்படி போன் பண்ண? அந்த பொண்ணு பண்ணா? தெரியல, எனக்கு தெரியல. டேய், நம்பர் எப்படி உனக்கு கச்சுது? ஐயோ, இல்லன்னா அடி வாங்கி சவ. நம்பர் எப்படி உனக்கு கச்சுது? பண்ணலப்பா. அப்ப எப்படிப்பா நம்பர் கச்சுது? அப்ப எப்படா நம்பர் கச்சுது? தெரியலப்பா. டேய், இவங்க சொன்னாங்கப்பா, மதிய மிஸ். என்ன சொன்னாங்கப்பா? மதிய மிஸ் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி பாப்பா போன் பண்ணிச்சா, நீ தான் நோ பேசணும் அப்படின்னு. அப்புறம் எனக்கு தெரியுமே விஷயம். நீ தான் அப்பதான் தெரியுமா உனக்கு? அவங்க தான் சொன்னது எனக்கு. அது ஓகே, நீ தான் பேசணும் அப்பதான் தெரியுமே. அது நம்ம தான் பேசிக்கிறோம் பழுது நம்ம போத. அதானா உண்மைதான்பா. உன்னை ஸ்கூலுக்குள்ள அடி கூடாதுன்ட்டு தான் இப்ப வெளியே எடுத்துன்னு வரோம். உன்னை ஸ்கூல்ல மரியாதை கட்டுருன்ட்டு தான். இப்படி கூட அடிச்சிட்டு போவானா? கூப்பிடுற வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற. எது கூப்பிட்ட? வீட்டுக்கு எது கூப்பிட்ட? வீட்டுக்கு எதுடா கூப்பிட்ட? தெரியல, எனக்கு தெரியல. தெரியல. டேய், வீட்டுக்கு எது கூப்பிட்ட? அந்த டைம்ல எந்த பொண்ணு இருந்தாலும் அதான் கேட்டிருப்பியா? உங்க அக்கா இல்ல உங்க அம்மா இல்ல உங்க பாப்பா அந்த மாதிரி என்ன பண்ணிருந்தா வீட்டுக்கு வா. உனக்கு பொண்ணுக்குதா? ஏய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல?
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ரெண்டு பொண்ணு தானா? எதுடா அவன் தங்கச்சி கூப்பிடுற? ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எது கூப்பிட்டு? எத்தனை பேர் கூப்பிடுறது தெரியும்? யார் யார் கூப்பிடுற? உண்மையை சொல்லு, இல்லன்னா அடி வாங்கி சாவு. அந்த ஸ்கூல் பொண்ணுங்க என்னமா சொல்லுதா? என்ன காரி துப்புது அந்த வாதியார் சொல்றான். ஆனா இவன் இப்படித்தானே அவனா தப்பு மட்டும் தான் நீ பேசணும். நீ நல்லவன்னு சொல்லு, அவன் கேட்க வரல. கேளு, அங்க வாத்திய கேளு, வந்தா என்ன சொல்றான்னு கேளு. நீ அது பண்ணது போவா. ஒழுங்கா கையை கட்டி ஒழுங்கா முட்டி போடு. முட்டி இப்படியா போடுவா? பொண்ணு வரும், பால் அடிக்கும், கால்ல விழுற. இந்த தாக்குதல் குறித்து இதுவரை போலீசில் புகார் அளிக்காத தனக்கரசு தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீடியோ இணையத்தில் பரவி காவல்துறையின் கவனத்திற்கு சென்ற நிலையில் தனக்கரசுவையும் தாக்குதல் நடத்தியவர்களையும் தேடி வருகின்றனர்.